என்எம்எம்எஸ் தேர்வு எழுத காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் அழகு 5ல் இருக்கக்கூடிய வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து 2011லேருந்து 2020ஆம் வருஷம் இருக்கக்கூடிய என்எம்எஸ் சாட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளில் எந்த மாதிரியான கேள்விகள் இந்த பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே அழகு 1, அழகு 2, அழகு 3, அழகு 4 இதே மாதிரி நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸோட லிங்க் தரேன், போய் அதையும் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவ பாடத்தில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் என்எம்எஸ் தேர்வில் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்களை, இது கொஞ்சம் பெரிய பாடம் தான். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து 3 ஆண்டுகளில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 2017ஆம் ஆண்டு ஒரு கொஸ்டின், 2018 ஒரு கொஸ்டின், 2020 அதாவது போன வருஷம் இந்த பாடத்திலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன வருஷம். ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் 3 வருடத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருந்து அதை பார்க்கும்போது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த பாடம் வகைப்பாட்டியெல்லாம் என்னங்கிறது தெரியும். ஆர்கச்சு விட்டர் எதற்காக வகைப்படுத்தினார் அப்படிங்கிற மேட்டர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றிலாம் நம்ம இப்போ நடத்த போகிறதில்ல. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், எந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் புக்கில் 88ஆம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட வகைப்பாட்டியலின் அடிப்படையில் வேறுபட்ட தொகுதிகள் மற்றும் வகுப்பு பொது பண்புகள் எடுத்துக்காட்டுகளும் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தம் 9 தொகுதிகள் முதுகுநான் அற்றவை, அதாவது முதுகெலும்பு இல்லாத ஒரு 9 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செல் உயிரி, துளையுடலிகள், குழியுடலிகள், தட்டை புழுக்கள், உருளை புழுக்கள், வலைத்தசை புழுக்கள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்டோலிகள், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதற்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதோட பண்புகளையும் நீங்கள் ஒருக்க நல்லா வாட்சி பார்த்துக்கணும். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ கணுக்காலிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன, உடல் கண்டங்களை உடையது அப்படிங்கிறது. கைட்டின் அப்படிங்கிற புறச்சட்டத்தால் ஆக்கப்பட்டது. அதே மாதிரி மெல்லுடைகள்னால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மென்மையான கண்டங்களற்ற உடலமைப்பு உடையது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதற்கு எடுத்துக்காட்டுகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த அட்டவணை நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 4 5 இது கொடுத்துருக்காங்க. இது முதுகுநான் உடையவை, முதுகு எலும்பு உள்ளவை 5 இருக்குது. இந்த 5 தொகுதிகளுமே என்ன இங்கே நல்லா நீங்கள் ஒருக்க பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது 93ஆம் பக்கத்தில் ஒரு செயல்பாடு 3ல் ஒரு தொகுதி பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்தும் கேட்குறாங்க. இதுலேருந்து பொறுத்துக்க மாதிரி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, துளையுடலிகள், துளை தாங்கிகள், குழியுடலிகள், இறப்பை குருதி குழி, தட்டை புழுக்கள், சுடர் செல்கள், உருளை புழுக்கள், நூல் போன்ற புழுக்கள், வலைத்தசை புழுக்கள் உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. கணுக்காலிகள் கால்கள் இணைப்புகளால் ஆனது. மெல்லுடலிகள் மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓடு. முட்டோலிகள் உடற் சுவற்றில் முட்கள் காணப்படும். முதுகுநான் உள்ளவை, முதுகுநான் உள்ளவை. ஸோ இதெல்லாம் தொகுதிகள், அதோட பண்புகள். இது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இங்கே கொஞ்சம் டீப்பாக படித்தோம், விரிவாக பார்த்தோம். அதை அப்படியே இங்கே சுருக்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா படிச்சுக்கணும். நான் ஏன் இதை படிக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருசொற் பெயர்கள். தாவரங்களோட விலங்குகளோட இருசொற் அறிவியல் பெயர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இருசொற் பெயர்கள் காஸ்பர்ட் பாகின் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இதை முறைப்படுத்தினவர் கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் நவீன வகைப்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்சி பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொது பேர் கொடுத்துருக்காங்க. 15 பொது பேருக்கும் அறிவியல் பேர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கம்பல்சரியாக கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இதில் இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க இந்த பாடத்தில். இப்போ நான் ஒரு 3 மட்டும் வாசிக்கிறேன், எல்லாமே நீங்கள் வாசிங்க. மனிதன் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ், வெங்காயம் அப்படின்னா அல்லியம் சட்டைவம், எலி ரேட்டஸ். இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு நல்லா வாட்சி பார்த்துக்குங்க. இதை வாட்சி பார்த்துக்கிட்டிங்கனால இதிலிருந்தே கேள்விகள் கேட்பாங்க. இதில் 15 இது கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 4 இது இதில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதாவது 8ஆம் வகுப்பில் உள்ள இதிலே நீங்கள் சேர்த்து படிச்சிடலாம். அதாவது என்னென்னா, மாங்காய் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா, தக்காளி அப்படிங்கிறதுக்கு லைகோ பெர்சிகன் எஸ்குலண்டம், உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுக்கு சொலானம் டியூபரேசம், கரப்பான் பூச்சிக்கு பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. ஸோ ஏற்கனவே கொடுத்த 15 இந்த 4 சேர்த்து 19 படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த பாடத்தில் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே அழகாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். எப்படி அப்படிங்கிறத வாங்க 2017ஆவது வருடம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது பார்ப்போம். மாணவர்கள், 2017 ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 133வது கொஸ்டின்ஸ். இங்கே பார்த்தீங்களா, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அரிசி, சோலானம் டியூபரேசம், மாங்காய், ஒரைசா சட்டைவா, தக்காளி, மாஞ்சிஃபெரா இண்டிகா, உருளை, லைகோபெர்சிகன் எஸ்குலண்டம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து ஒன்று ரெண்டு பிடிச்சாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நெல்லுன்னு படிச்சிருப்போம். இங்கே அரிசின்னு கொடுக்கக்கூடாது, ஆக்சுவலி நெல் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஒரைசா சட்டைவா. அப்போ ஏய்க்கு 2 ஃபஸ்ட்டு. இங்கே ஏய்க்கு 2 எங்கே இருக்குது, எதுலேயுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து மாங்காய்
மாங்காய்க்கு நம்ம பார்த்துருக்கோம் மாஞ்சிஃபெரா இண்டிகா. அப்போ பிக்கு 3, பிக்கு 3 இந்த இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் எது அப்படிங்கிறது 4ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 4ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இருந்தாலும் பாருங்களேன், தக்காளி என்ன பார்த்தோம், லைகோபெர்சிகான் எஸ்குலண்டம் சொன்னோம்ல. இப்போ பார்த்தோம்ல சிக்கு 4, இந்த இடத்துல சிக்கு 4. அடுத்து உருளைக்கு சொலானம் டியூபரேசம், இதுக்கு வந்து டிக்கு 1. ஸோ இதுதான் எது ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸ்னால் 4வது ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ பொறுத்துக மாணவர்களே. அடுத்து 2018 பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 144 சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். கரெக்ட் பேர் எடுக்க சொல்ல, ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர். சரியான அப்போ 4 கொடுத்துருக்காங்க, 3 இது தப்பாக இருக்குது, 1 மட்டும் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவளை அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தவளைக்கு என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் டைம் டேபிளில் இருக்குது. தவளைக்கு வந்து என்ன அப்படின்னா ரானா ஹெக்ஸா டாக்டைலா, ரானா ஹெக்ஸா டாக்டைலா உங்கள் புக்கில் 8வது இதில் இருக்குது பொது பேரில் ரானா ஹெக்ஸா டாக்டைலா. அதுக்கடுத்து புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலம்பா லிவியா, ஆனால் இங்கே ரானா ஹெக்ஸா டாக்டைலான்னு மாற்றிருக்கு. புறாவுக்கு வந்து கொலம்பா லிவியா, இது 4வது பொது பேரில் இருக்குது புக்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு என்ன இருக்கும், ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு இருக்கும். மனிதனுக்கு ஹோமோசேப்பியன்ஸ், இங்கே கொலம்பா லிவியான்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ அப்போ கரப்பான் பூச்சி, கரப்பான் பூச்சி உங்கள் புக்கில் இல்லை 7ஆம் வகுப்பு புக்கில், அதுக்கு தான் நான் எழுதி சொன்னேன். கரப்பான் பூச்சிக்கு என்னது, பெரிப்ளானட்டா அமெரிக்கானா, பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. ஸோ சரியான இணை அப்படிங்கிறது பார்க்கும்போது எது, கரப்பான் பூச்சி தான் கரெக்டான, அதாவது 3வது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன்ஸ். அடுத்த மாணவர்களை 2020, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா 138 பாருங்கள். தேங்காயின் தாவரவியல் பெயர் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அல்லியம் சட்டைவம்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், வெங்காயத்தோட தாவரவியல் பெயர். அதே மாதிரி ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறது நெல், சிட்ரஸ் செனன்சிஸ் அப்படிங்கிறது ஆரஞ்சு. ஸோ இந்த காக்கஸ் நியூசிஃபெரா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எதோட தாவரவியல் பெயர், தேங்காயோட தாவரவியல் பெயர் காக்கஸ் நியூசிஃபெரா. அடுத்து 139 பொருந்தாத இணை அல்லது இணைகளை கண்டறியவும். இங்கே 4 இணை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்றோ அல்லது 2 பொருந்தாத இணையாக இருக்குது, அதாவது தவறாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் இந்த ABCD அவருக்கு நல்ல வாட்ச் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மெல்லுடலிகள், கணுக்காலிகள், தட்டை புழுக்கள், வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெல்லுடலிகள் என்ன கொடுத்துருக்காங்க, கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை. ஆனால் அவங்க புக்கில் பாருங்கள் 93ஆம் பக்கத்தில் மெல்லுடலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓடுங்கிறாங்க. அப்படியே நேர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். அடுத்து கணுக்காலிகள் பார்த்தீங்கன்னா இணைப்புகள் இல்லா கால்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் கணுக்காலிகள் என்ன சொல்லியிருக்காங்க, கால்கள் இணைப்புகளால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்து தட்டை புழுக்கள் அப்படிங்கிறது சுடர் செல்கள். இங்கே பாருங்கள் தட்டை புழுக்கள் சுடர் செல்கள், அப்போ இது ரைட்டு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வலைத்தசை புழுக்கள் கண்டங்களால் ஆன உடல். இங்கே பாருங்க வலைத்தசை புழுக்கள் உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, சியும் டி ரைட்டாக இருக்குது. தப்பாக இருக்கக்கூடிய பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும். அப்படிங்கிறது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி. இதுதான் என்னது பொருந்தாத இணை. ஸோ மாணவர்கள் இந்த வீடியோ அவ்வளோதான். இது கொஞ்சம் சிம்பிளான வீடியோ தான். வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பாடத்தில் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த பகுதிகளில் தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஏன்னா ஃபஸ்ட்டு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது எல்லாமே நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்திலிருந்து அறிவியலில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.